யாருக்கு பொருந்தோ இல்லையோ, இந்த நாயனுக்கு முழுமையா பொருந்து. அவர் ஒரு உண்மையா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நடந்ததை அப்படியே திருவாசகத்துல எழுதி சொல்லி ஒன்னத்துக்கு பரவாத நாயனை ஒரு பொருளா மாற்றத்துக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த திருவாசகம் மாநாடு அற்புதமான முறையில் இந்த புண்ணிய பூமி அவிநாசி சைவ மகா திருச்சபை திருக்கூட்டத்தினரால் அற்புதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய நமது சைவ ஆதிநாத் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பெரியவர்களுக்கும் நமது அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் திருவருள் குருவருள் அத்தனை பேருடைய திருவடியையும் வணங்கி திருவாசகத்துல இறைவன் நம்மளை ஆட்கொண்ட விதத்தையும் இந்த திருவாசகத்தோட சிறப்பு நம்மளால பேச முடியாது, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தையும் உங்களோடு பகிர்ந்துகிறதுல திருவருள் குருவருள் திருவாசகம் சொன்னாலே ஆனந்தம். உலகத்துக்கு வரலாம் சாதாரண மனித வாழ்க்கையில இயல்பா வாழ்ந்திருக்கிற எல்லா இன்ப துன்பங்களிலையும் அகப்பட்டு கிடக்கு. இறைவன் திடீர்னு ஆட்கொண்டாலே அது வரைக்கும் திருவாசகம் தேவானா இறைவன் என்னன்னு தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாயனையும் ஒரு பொருளாக மதித்து இந்த திருவாசகத்தை கொடுத்த. இந்த திருவாசகத்தை முதல்ல படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தோம், இறைவன் எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கிறத அப்படியே வாழ்க்கையை பார்த்தோம். திருவாசகத்தை எல்லாரும் நாம் அதுவா படிக்கிறோம். ஆனா அந்த திருவாசகம் என்னது, ஒரு வகையான தவம். கண்ண மொழிகிட்டு எங்க காட்டுல உட்கார்ந்து பண்றது மட்டும் தவம் கிடையாது. தவநிலை அடைவதை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவே. இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது எத்தனையோ வகை இருக்கு. அதுல நமக்கு அருள்குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் இறைவனின் திருவருளால் நமக்கு கொடுத்தது ஆனந்தமாக இறைவனை வாயார பாடி மனதார உணர்ந்து கண்களால் கண்டு அந்த திருவரியை ஆனந்தமான முறையில் அடைவதற்கு ஒரு வழிவகை செய்து கொடுக்கிறார். அப்படி இந்த திருவாசகத்தை நாம் மனதை ஒருநிலைப்பட்டு தவம் செய்வதற்கு ஒரு நாளும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். மனதை ஒருநிலைப்படுத்தி நிலையான தவத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இந்த திருவாசகம் அற்புதமான முறையில் நமக்கு கிடைத்து பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனை ஒன்னத்துக்கு முதலாக கல்லாக கிடந்த இந்த நாயனை இறைவனின் பெருங்கருணையால் ஆட்கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த திருவாசகத்தை வாயால் ஓடக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். ஓடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்லாம அதற்கான நேரத்தையும் கொடுத்தார். அந்த நேரத்தை கொடுத்தது இல்லாம ஒவ்வொரு இடத்திலும் பாடுவதற்கு, இதை உணர்வதற்கு உங்களை போன்ற பெரியோர் அடியோர்கள் அடியார்கள் மக்களோட அன்பு கிடைக்குது. அந்த அன்பு தான் ஒவ்வொரு நாளும் இறைவனை உள்ள பாட படிக்க கேட்க வைத்த இந்த ஆனந்தத்தை நமக்கெல்லாம் கொடுத்தாரு. இறைவன் திருவருள் குருவருள் எல்லோரும் எல்லாம் பெற்று இந்த திருவாசகத்தை உணர்ந்து ஓதி நம்முடைய பிறந்த இந்த வாழ்க்கையின் பயன் மீண்டும் பெறவாத நிலையை இந்த ஆத்மாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான். அவ்வளவு அற்புதமா இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் இறைவன் கொடுத்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவிற்கு உழைப்பதற்காக நிலையற்ற பொருளை தேடி தேடி ஓடுறோம். நிலையற்ற உடலுக்கு நிலையற்ற பொருளை தேடி ஓடுறோம். அது கூடவே நிலையான பொருள் ஆன்மா, நிலையான செல்வம் இறைவனின் அருள் செல்வம். நிலையற்ற பொருளை தேடி ஓடிக்கொண்டு நிலையான செல்வம் வைப்பு மாடுகின்ற
21 தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கிற நிலையான செல்வம். மற்ற செல்வம் அத்தனையும் ஓடி போயிடும். ஆனா நம்ம சந்ததிகளுக்கு நாம சேர்த்து வைக்கிற நிலையான செல்வம் யாராலும் சேர்த்து வைக்க முடியாது. அருட்செல்வம் மட்டும்தான். அந்த அருட்செல்வம் நம்முடைய ஆன்மாவிற்கும் நாம கொடுத்துக்கிறோம், நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து வச்சுட்டு போறோம். இதுதான் நிலையான செல்வம். அதான் சாமி அற்புதமா சொல்றாரு, அப்பா இறைவா நான் எப்படி வாழ்ந்துட்டேன், இந்த செல்வம் இருக்கு, இந்த அருட்செல்வத்தை தேடாம மாணிக்கமே பவளமே அப்படின்னு உன்னிடத்தில் நான் உருகாம இந்த மாய உலகதான் நிலையானது என்று எண்ணி வாழ்ந்து கிடந்துட்டேன். அப்படி வாழ்ந்த அடியனை இறைவா நீயாக வந்து ஆட்கொண்டு இந்த அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்து எங்கும் ஓட முடியாது, இங்கதான் இருக்கணும்னு அற்புதமான வழியை காட்டினார். நீதி யாவையும் நினைக்கிறேன், அந்த நினைப்பு நினைப்பவர்களும் கூறே நான் எப்படி வாழ்ந்த அப்படின்னு ஏழை சொல்லுவனே எத்தனையோ காலமெல்லாம் வாழ்க்கே இறைத்தேன் பரம்பரை வழியாக. அப்போ நிலையான பாதை இறைவனிடம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்ற அடியார் பெருமக்களோடு கூடாம ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு உலக வாழ்க்கையில் இருக்கிறாங்களே, அந்த உலக இன்பங்கள் தான் மெய் என்று அவர்களோடையே திரிந்து கிடந்த, அப்படி திரிந்து கிடந்த அடியனை இறைவன் உங்களை போன்ற அடியார் பெருமக்களோட பேரன்பினால் உங்க அடியார்களோடு கூட்டிய அந்த திருவர்களுக்கு என்னன்னு சொல்றது? நீதி யாவையும் நினைக்கிறே நினைப்பவர்களுடன் கூட ஏற்கனவே பிறந்து இறந்து உடல் வேதனையின் அடியான் என்று இருந்தேன். பாதி மாதம் கூடிய பரம்பரம் நிரந்தரமாய் என்ற ஆதி ஆண்டு தன் அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்த அதிசயம் கண்டாமே. அப்படி இந்த புண்ணிய பூமியில நமது அவிநாசி சைவ மகா திருச்சபை கூட்டத்தினரால் அற்புதமான முறையில் நமது அடியார் மக்களை கண்ணார காணவும் உரையாடவும் இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்தனை அடியார் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் இறைவன் திருவடிகளை வழங்கி இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு இறைவன் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி சொல்லுங்கள். எல்லா வீரர்களும் கொடுத்து வாழணும். பிறந்த நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு இறைவனின் அருள் செல்வத்தை பொருட்செல்வத்தோடு சேர்ந்து அருள் செல்வத்தையும் தேடுவோம் சிவாஜி. சிவசித்ரா மயம் ஒரு சின்ன நிகழ்வு. ஐயா அருள்மொழி ஐயா வித்தியாசம் பண்ணுங்க. அவர் சுத்தமே எப்படி பார்க்க மாட்டார். ஆத்மார்த்தமா சாமி நின்று பாராயணம் பண்ணுவார். நாங்கள் இப்பதான் வந்து எல்கேஜி கீழே படிச்சுட்டு இருக்கோம். புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். ராகங்களே அப்படிங்கிற இருந்தாலும் ஆனா அவர் ஆத்மத்தோட புத்தகங்களை பார்க்காம பாபாவோட மனசுல நிறுத்தி அவரோட திருவடியை நினைச்சு நிறைய பாடுவார். நாங்கள் வந்து எங்களுடைய அவனாசி சைவ ஒவ்வொரு மாதமும் நடக்கிற முற்றோர்களுக்கு ஒரு குழு அழைச்சி அங்கே படிக்க வச்சு சிறப்பு செய்வதை எங்களுடைய பணி. அதில் போன வந்து ஐயா வந்துருந்தாங்க. வந்து ஆத்மார்த்தமா அந்த நடத்திருக்காங்க. அவருடைய குடும்ப சீரன் சிறப்புமாக எல்லாம் மாநில வசனத்தை வேண்டி இந்த பரிசை சபையை சார்பாக அவங்களுடைய துறவியான அதே தான் சேர்ந்து பணிகள் இருக்கிறாங்க. அவங்க சீரன் சிறப்பு அவங்களுக்கு கொஞ்ச நிறைவேற்றி இந்த சபையை சார்பாக வாழ்க்கை இந்த சீட்டை இந்த இந்த சீட்டை தேவத சுவாமிகள் அவர்கள் வாழ்வார்கள். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம். இந்த இன்விடேஷன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கும். இந்த இன்விடேஷன் கூட வரிசையாக கூப்பிடுவோம். அதனால வந்து நீங்க அடுத்து யாராவது சீக்கிரத்தில் அதுக்காக பாருங்க. சிவத்தில் ஐயா சாங்க ஐயா அலையில் ஜோடியான சொல்லுவது இவரும்
அதே மாதிரி உலக சாதனை இடத்துல இருக்கிறவர்கள்